ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னை நவளாலே ஏதாவது ஐயங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அம்மா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா ஒரு சின்ன சந்தேகம்பா. சத்துன இருப்பதும்பா, ஆமா, அசத்துன இருப்பின்மை. அதாவது சத்துன இல்லாததுன்னு அசத்துன இல்லாததுன்னு எடுக்கலாமாம்பா? அசத்துன இல்லாமை. ஆமா, அப்ப மாயினாம்பா மூணுக்கு எப்படிப்பா வித்தியாசம் பார்க்கலாம்? இப்போ அசத்துங்கிறது இல்லாமை அப்படிங்கிறது இந்த உலகத்துல தான் இந்த இருமைகளுக்கு உட்பட்ட பொருட்கள்ல தான் இருப்பு இன்மை அப்படிங்கிற ரெண்டையும் சொல்றோம், சத்து அசத்துன்னு. இந்த சத்தசத்து மயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக எதிலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது? அது மாயை. அந்த இடத்துல மாயையை குறிக்கும் பொழுது அசத் என்றால் தோற்றத்திற்கு வராததுன்னு அர்த்தம். தோற்றத்துக்கு வந்த இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது, அப்புறம் இல்லாமல் போயிடுது. ஒரு மண் குடம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறோம், அப்புறம் உடஞ்சி போச்சு. இப்போ குடம் இல்லை, குடம்ங்கிறது இப்போ அசத்தாயிடுது, அபாவம், குடத்தினுடைய அபாவம். அசத் என்பது அபாவம், இன்மை, இல்லாத தன்மை ஆகிவிட்டது. முதல்ல உடையாத இருக்கும்போது குடம் இருக்குது, இப்போ உடஞ்சப்பறம் குடம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குடம் உடஞ்சாலும் அந்த மண் சில்லு இருக்குது, அந்த சில்லில் மண் இருக்குது. இப்படியே ஒன்னொரு நுனி போனால் எது இருக்குது? மாயையிலிருந்து வந்தது தான் இது எல்லாமே, பஞ்சபூத்தங்களும். அந்த பஞ்சபூத்தங்களின் வெவ்வேறு விதமான கலவையில் தான் இந்த பிரபஞ்சமே தோன்றி இருக்கிறது. அப்போது தனித்தனி பொருட்களாக பார்க்கும் பொழுது சத்து அசத்து என்றால் இருப்பது இல்லாதது என்ற பொருள். இனி இந்த பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய மாயைன்னு பார்க்கும் பொழுது அது அழியறதில்லை. அது அசத்துன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட அசத்துன்னு சொன்னால் அது நம்முடைய அவ்வியக்தமாக, அதாவது வெளிப்படாது மறைந்திருக்கின்றது. அதனால அது அசத்துன்னு சொல்லும்போது மாயையை குறித்தால் அசத் என்பது அவ்வியக்தம், அதாவது வெளிப்படாமல், அன்மேனிஃபெஸ்ட், வெளிப்பட்டு தோன்றாமல் இருப்பது. அது இறைவனுள் ஒடுங்கி இருக்கிறது. அப்படி அசத்துன்னா இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. சரிதானா? சரி. வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? அம்பா நமஸ்காரம் பா. ராமலட்சுமி நமஸ்காரம், சொல்லுங்க. அம்பா, நீங்க இந்த நம்ம ஆயில்ல முடியறத பத்தி இப்ப சொன்னீங்க. அப்ப தர்மசாலா நடந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க. கிருஷ்ண 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 கிருஷ்ண. எவ்வளவு உயிர்? 600 பேர் சொல்றாங்க. இது கலியினுடைய ஒரு வேலை. தர்மஸ்தலம் என்று சொல்லி தர்மத்துக்குரிய இடம்னு பெயர் பெற்ற ஒரு இடத்துல இப்படி நடந்திருக்குங்கிறதே ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. அதுக்கு மேலே நான் இந்த தலைப்பை தவிர அதை படிக்கவே இல்லை, அதனால் அதனுடைய விவரங்கள்லாம் எனக்கு தெரியாதும்மா. ஆனால் இதை மாதிரி இப்போ இன்னைக்கு தான் ஏதோ நடக்கிறது, களி முத்து போச்சு அப்படிங்கிறோம்னா, நீங்கள் துரியோதனன் காலத்தில் என்ன நடந்திருக்கலாம் பாருங்கள். கொல்லலை, கிருஷ்ணர் 16,000 பெண்களை காப்பாற்றிருக்கிறார். இந்த மாதிரி பிடிபட்டு சிறையில் இருந்த பெண்களை. அது ஒரு வேதனையான உண்மை. அப்படிலாம் இருக்குது. ஆட்சி நல்லாட்சியாக இருந்தால் இதெல்லாம் குறையும். ஆனாலும் அவர்களும் அந்த கேட்டை தாண்டி வரணும். அவர்களுக்கு கேடுங்கிறது இந்த இடத்துல ஒரு தத்துவத்துக்குள்ளே புகுந்துக்க வேண்டியதுதான். கேடுங்கிறது எப்படின்னா, இப்போ வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இப்போ நம்மளுக்கு ராத்திரியில் விளக்கு இல்லாமல் தெரியாது. ஆந்தைக்கெல்லாம் அந்த இருட்டில் தான் நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஆந்தையோட கண்ணுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும். அப்போ அந்த இருட்டில் இருக்கிற குறை வெளிச்சம் அதுக்கு போதும். நமக்கு அவ்வளவு குறைஞ்ச வெளிச்சத்தில் பொருள் தெரியாது. அது மாதிரி கேடுங்கிறது மிக குறைந்த நலனா அப்படின்னு சொல்கிறாங்க, தத்துவ ரீதியாக விளக்குறாங்க. இதில் என்ன நலன் இருக்க முடியும்னு நமக்கு தெரியல. ஆனால் பொதுவாக எதில் கேடு அதிகமாகவும், அதுவும் குறிப்பாக மற்றவர்களுக்கு துன்பம் தருவதாக இருக்கக்கூடியதோ, எதில் நலன் குறைந்து இருக்கிறதோ அதை கேடுன்னு சொல்கிறோம். எதில் நலன் மிகுந்திருக்கிறது, கேடு குறைந்திருக்கிறதோ அதை நல்லதுன்னு சொல்கிறோம். இது நிச்சயமாக கேடு தான். அரசாங்கம் இந்த மாதிரி நடக்க விடாமல் தடுக்கக்கூடியது தான் நல்ல அரசாங்கம். அது ஆனால் வருஷக்கணக்காக நடந்திருக்குன்னெலாம் வேறு சொல்கிறாங்க. அதனால் நாம்
சிவ சிவ என்றிட தீவினை மாயும். அதனால் இறைவனுடைய நாமத்தை சொல்லி இது அவங்களுக்கும் நல்ல புத்தி வரணும், ஆட்சியாளர்களுக்கும் நல்ல புத்தி வரணும், தர்மத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதான் விஷயம். அம்மா நீங்கள் என்னமோ கேட்டீங்களே நிரஞ்சனா? திரௌபதிக்கே அப்பயே ஆமாம், அதுதான். அதை சொல்லுங்க. இன்னைக்கு பெண்கள் முன்னேறி இருக்கோம்னு இவ்வளவு சொல்றோம்பா, ஆனாலும் இன்னும் பெண்களுக்கு அநீதி தான் நடக்குதும்பா. அதுதான் எத்தனையோ இருக்கு. எல்லாரும் வாழணும்னு நினைச்சாலும் முடியலையம்பா. நிறையத்தான் இருக்குது. பெண்களுக்கும் இயற்கைக்குமே இப்போ நான் வந்து பெண்கள்லேருந்து இயற்கைக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க, அப்படித்தான் ஓரளவுக்கு நம்ம இருக்கோங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தருடைய வயலில் வந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கதிர் நல்லா பிடிச்சி நல்லா அறுவடை பண்ணுற நிலைக்கு வந்திருக்கு. இப்போ ஒருத்தன் புறான் முடித்தவன் அதை வந்து அழிச்சிடலாம்ல, அது அவனுக்கு ஓப்பனாக இருக்குது பாருங்க, அவன் வந்து செய்கிறதுக்கு வசதியாக திறந்தாப்பில் கிடக்கு. அப்படித்தான் இருக்குது உலகத்து இயற்கையே. நீ உன் மனசு நல்லா இல்லைன்னா நீ அதை அழிக்கலாம், அதை அனுபவித்து கெடுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் போல் இருக்கு. அது எது நம்மளை காக்கும்னா நல்லறிவு தான். தீமையிலிருந்து நாமும் தீமை செய்யக்கூடாது, பிறருடைய தீய இயல்பு நமக்கு கேடு செய்யக்கூடாது. அப்படி நம்மளை காக்கக்கூடியது அறிவு, நல்லறிவு, விவேகம். தர்மத்தின் அடிப்படையில் எழுந்த நல்லறிவு தான் நமக்கு காப்பாற்றும். அதனால் அந்த அறிவை, அந்த அறத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ நான் ரொம்ப அதை நினைக்கிறது உண்டு. இது மாதிரி கேடுகள்லாம் நடக்கும்போது ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்கிறோம், விளக்கம் கொடுக்குறோம், வியாக்கியானம் பண்ணுறோம். இப்போ செஞ்சப்புறமே பிடிக்க மாட்டேங்கிறாங்க தப்பு செஞ்சவங்களை. அவள் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தகுதியான அது அறத்தின்பால் வழி நடத்தக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய நல்ல தார்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் இதை தடுக்க முடியும். அது ஒரு சிலர் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க மத்தியில், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தூய்மையும் சுயநலமின்மையும் இருக்கும்போது தான் தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும். அதனால் இறைவன் சாஸ்வத தர்மகுப்தா, என்றைக்கும் இருக்கக்கூடியவனாய் தர்மத்தை காப்பவனாய் இருக்கின்றான். இறை நம்பிக்கையோடு நாம் கடமையை உணர்ந்து தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அவரவர் வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடித்து தன்னை தற்காத்துன்னு சொல்லி தன்னை காத்து கொள்ளக்கூடியவளாக இருக்கணும். பெண் பயந்தாங்குள்ளியாக இருக்கக்கூடாது, அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம்னு வேண்டாத இடத்துல போகக்கூடாது. எப்படி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் அவங்களுக்கும் இருந்திருக்கும், அதை மீறி அந்த பிள்ளைங்க போச்சுங்களா என்ன ஒன்றும் புரியல, நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதனால் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நடந்தப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அறபோதனை. நீ ஸ்கூலில் படிக்கிறதுலலாம் எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்துவிட்டு அப்புறம் மக்களுக்கு இந்த இப்போ நரகத்தில் என்னென்ன இது எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொரிச்செடுப்பாங்க அப்படிலாம் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, ஒரு பாப்ப பீதி இருக்கணும், தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். பக்குவம் குறைவாக இருக்கும்போது முதல்ல அந்த பாப்ப பீதி தான் வரணும், அதை உருவாக்கி விடணும். மக்களை கையோ பண்ணிடக்கூடாது இப்படிலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த நம்முடைய ஆன்மீக சமய கருத்துக்களெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும். அது போனாதான் சமுதாயம் ஓரளவுக்கு முன்னேறும். அதாவது நான் சொல்கிறது, அறநெறியில் அந்த முன்னேற்றம் வந்தால் தான் தவறுகள்லாம் குறையும். எதுக்கு அது என்ன, அதுக்கு நல்லறிவு வேணும். அந்த நல்லறிவு இதில் தான் கிடைக்கும். வெறுமனை இன்னைக்கு புஸ்தகத்தை படிக்கிற படிப்பில் அதாவது லௌகிக்க கல்வினால் அது வந்துடாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பயங்கரவாதிகளில் பல பேர் ரொம்ப படித்தவங்க தெரியுமா, பிஹெச்டி பண்ணவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் அடுத்தவனை எப்படி அழிக்கலான்னு. அப்போது இந்த லௌகிக்க கல்வினால் பிரயோஜனம் இல்லை, அது தப்பு பண்ணுறதுலேருந்து உன்னை தடுக்காது. எது தடுக்கும், அறம் பாவங்கிறத பற்றின ஐடியா நம்ம கொடுக்கணும். அது சமுதாயத்தில் எப்பவும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் குறையும். அதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணணும். பார்ப்போம், இறையருளால்
இறைவனுக்கு பேரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு திகைப்பையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல்கள் எழும்போதெல்லாம் நான் நினைத்து கொள்ளக்கூடியது ஒன்று இதுதான். இறைவனுக்கு பேர் என்ன? பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான், சாஸ்வத தர்மகுப்தா, என்றைக்கும் நிலையாய் தர்மத்தை காத்து வருபவன். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். இந்த சூது கவ்வாமலே தர்மம் அப்படியே ஜம்முன்னு இருக்கலாம்லன்னு என்னமோ கடவுள் அப்படி அவருடைய விளையாட்டு அப்படி இந்த சூது வச்சிருக்கார். அது கவ்வும், நீ அதோட போராடித்தான் உன்னை நிலநாட்டிக்கணும்னு வச்சிருக்கிறார். அதனால அந்த தர்ம யுத்தம் இடைவிடாது இயற்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் தர்மத்தின் பக்கத்தில் நிற்பதற்கு நமக்கு கடவுள் அருள் புரியட்டும்னு நம்ம பிரார்த்திக்கணும். அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? அவர் சாஸ்வத தர்மகுப்தா, என்றென்றைக்கும் தர்மத்தை காப்பவராய் இருக்கின்றார். அவரை நம்பி நாம் தர்மத்தின் பக்கம் இருப்போம், பிரார்த்திப்போம், உலக நலனுக்காக பிரார்த்திப்போம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இந்த இடத்துல நான் சொல்லுவேன், சைவம்னா சைவம் விட்டு சைவம் வைணவம் எல்லாம் தான். அதனால் மேன்மைகள் தர்ம நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று பிரார்த்திப்போம். அம்பா, இப்போ என்னுடைய சொந்தக்காரர்கள், சில உறவினர்கள், புரோகிதர்கள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையில வந்த காய்கறிகள், மளிகை சாமான்கள் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது, அது பாவக்காசு அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அது யூஸ் பண்ணலாமா? அது பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டோம்னா. புரோகித தொழிலில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், அரிசி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தலாமா? அது பாப்ப காசு அப்படிங்கிறாங்க. நம்ம அம்மா அப்பாவோ கணவரோ அந்த வேலை செய்யாத பொழுது அடுத்தவங்க பண்ணுறதை நம்ம பயன்படுத்துறது பாப்பக்காசு தான். பாப்பக்காசுனா எப்படின்னா புண்ணிய காசும் நம்மளுக்கு ஆகாது, அது தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த புரோகிதத்தில் மட்டும் இல்லை, இப்போ ஒன்றும் வேண்டாம், திருவண்ணாமலையில் அன்னதானமெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நிறைய ஆசிரமங்கள் அன்னதானத்தை எடுத்து செய்யக்கூடியவே இருக்குது. அவர் ஜோசியர் சொல்லிடுவார், அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க, அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லை, நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் இத்தனை மாதம் அன்னதானம் பண்ணுங்க, பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் பாவம்லாம் கழியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தர் செய்யக்கூடிய இந்த மாதிரி தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இந்த தானம் பண்ணுகிறவருடைய பாப புண்ணியங்கள் கலந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனால தான் இறை வழிபாட்டில் ஆழ்ந்து போகிறவங்க அடுத்தவங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. தெரியாது நம்மளுக்கு எது என்ன ஏதுன்னு. ஆனால் இப்போ இது அதெல்லாம் பாபக்காசுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி பாபக்காசுன்னு சொல்கிறவங்க ஆஃபீஸில் லஞ்சமே வாங்காமல் இருந்தாங்கன்னா ஒத்துக்கலாம். அது மட்டும் புண்ணிய காசா? அப்போ கருத்து என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனுடைய வினையில் எது நிறைய இருக்கோ அது அவனுடைய செயல், எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் வியாபித்துன்னு இருக்கும். அவன்கிட்ட பாப்பம் நிறைய இருந்தால் அவன் செயல்கள்லேயே அந்த பாவம் ஊட்டியிருக்கும். நற்குணம், நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தால் அந்த அவன் கொடுக்கக்கூடிய அந்த தானத்திலும் அந்த நல்லது கலந்திருக்கும். இறைவனையே நம்பி இருக்கிறவர்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே வேண்டாம்னு சொல்லிடணும். இருள் சேர் இருவினையும் சேரான். அதனால் அதை வாங்கிக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, அவங்க கொடுத்துட்டு நம்ம தலையில் கட்டின மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னா நாம் திருப்பி இன்னொரு
யார் தலையாவது அடுத்து கட்டுறதான்னா. அது எவ்வளவு தூரத்துக்கு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்து விடுவது நல்லது. நம்முடைய நெருங்கிய உறவுகள் அவர்கள் விஷயத்துலலாம் அதை எல்லா நேரமும் தவிர்க்க முடியாது. அவள் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட வேண்டியதுதான். எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு அது எனக்கு இல்லை, அதில் இருக்கிற கெட்டதும் எனக்கு இல்லை, நல்லதும் எனக்கு இல்லை. ஆனால் சாதனத்தில் ஆழ்ந்து போய் இறையருளை பெறணுங்கிற ஒரு தீவிரம் இருக்கிறவங்க அன்னதானம் இந்த மாதிரி கொடுக்குற பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்காம தான் இருக்கணும். சூழலில் இது நடக்கலை, நம்மளால் அதை நம்ம சொன்னாலும் அது செயல்படுத்த முடியாது, வாங்காமல் இருக்க முடியாதுன்னா வாங்கிட்டு கிருஷ்ணான்னு கிருஷ்ணரை நினச்சிருங்க. அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆசிரமத்தில் பெரும்பாலும் இப்போ இந்த அனாதை ஆசிரமங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வெட்டிங் டே, இந்த பிறந்தநாள் இதுக்கெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. யாராவது இறந்தவர்கள் நினைவு நாளாக டொனேட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் யாராவது இங்கே கொடுத்தா நாங்கள் பெரும்பாலும் அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிவிடுவோம். நம்ம ஆசிரமத்தில் நல்ல காரியங்கள் நடக்குது, அதை தெரிஞ்சு அதுக்காக கொடுக்கட்டுமே அப்படிங்கும்போது கொஞ்சம் குறையத்தான் வரும், அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு இருக்கணும். அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு யாரும் ஏதாவது கொடுக்குறாங்க அதெல்லாம் நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய தபஸில் கொஞ்சம் அவங்களுக்கு போயிடும். ஏன்னா அந்த கொடுத்த புண்ணியம் நல்ல எண்ணத்தோடு அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நற்காரியம் ஆகிடுது. அந்த காரியத்துக்குரிய புண்ணியமாக எங்கேருந்து கிடைக்கும்னா நம்ம தபஸ்லேருந்து கொஞ்சம் போயிடுவாங்க. அதனால் டொனேஷன் ரொம்ப வாங்கினாலும் தப்பு. இப்படி எத்தனையோ நுணுக்கங்கள் இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமா சேர்த்து பகவானேன்னுட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடலாம், முடியாத போது அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவருடையதை அவர் கொடுத்ததா எடுத்துக்கலாம். வேற சரிம்மா. அம்மா நமஸ்காரம். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா கௌசல்யா அவங்க கேட்டதுல இருந்து அதோட தொடர்ச்சியா ஒண்ணு கேக்குறேன். சரி அம்பா, அப்ப கர்ம பலன்கள், அப்போ அது அதற்கு நம்ம பரிகாரம் செய்வது, அப்ப அதனுடைய ஒரு உண்மை தத்துவம் தான் என்ன? இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த. அதாவது கர்ம பலன்கள் நீங்க சொன்னீங்கல்லைங்களா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது இப்படி போய் நீங்க அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது அவர்களுடைய இப்போ அவர்களுடைய கஷ்டங்களுக்காகவோ, இல்ல நிறைய சொல்லுவாங்க உங்களுடைய பித்ருக்கள் வழியில உங்களுக்கு ஒரு கெட்டது இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அதாவது ஆன்மீக வழியிலயோ இல்ல வேற எந்த வழியிலயோ பதில் கிடைக்கலேங்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான அவங்க தேடுதலுக்கு போறாங்க. ஒரு வழி, ஏதோ ஒரு வழியில தன்னுடைய கவலைகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பரிகாரங்கள் செய்யறாங்க. அது தர்ம காரியங்களாக இருக்கலாம், கோயில் சார்ந்த வைதிக காரியங்களா இருக்கலாம். அப்ப அது சார்ந்து நம்ம அதை எப்படி நம்ம செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறீங்க அதானே? ஆமாங்கம்மா. அது அப்ப நம்மளுடைய மனதுல நிஜமாவே நம்ம ஏதோ ஒரு பிறவியில செஞ்சிருக்கலாம். அதை நினைத்து உணர்ந்து இறைவன்ட்ட சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு வருந்துவது சரியா, இல்ல அதை ஆஃப்செட் பண்ற மாதிரி அப்படி இத பண்றது சரியா? இதுக்கு நம்ம சாஸ்திரத்துல வழி இருக்குதா? எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னு இப்படி எல்லாம் வைக்காம இல்லை, அவங்களே வச்சிருக்கிறது தான். எந்த பூஜைனாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. ஒரு பெரிய பூஜை நடத்தினாலே அதில் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், கொஞ்சம் பேராவது கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும். அப்போ அன்னதானம், வஸ்திரதானம், ஏழையாக இருந்தால் பொருள் கொடுப்பது, தட்சிணை, இதெல்லாம் இல்லாமல் பூஜையே கிடையாது. நம்ம இதில் வழிபாடே இருக்காது. இதில் கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு நெருக்கடி அவசியம் இல்லைன்னா மனிதன், ஒரு சராசரி மனிதன் சுயநலத்திலேயே கட்டுண்டு இருப்பான்.
அப்போ அவனுடைய சுயநலத்திலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கான வழி இதெல்லாம். அப்படியாவது இவன் கொடுக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் இதை திரும்ப 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 இந்த மாதிரி அன்னதானம் அதெல்லாம் பண்ணும் பொழுது இவன் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தே பண்ணிக்கொண்டே இருந்தாலும் கூட இது என்ன இருந்தாலும் சுயநலத்தை விட்டு நல்லது பண்ணுறான் இல்லையா, அதன் விளைவாக இவனுக்கு கொஞ்சம் நல்லறிவு தானே வரும். சரி, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டான்னா தான் இதை செய்யணுமா, அவங்களுக்கு செய்வோமேன்னு ஒரு காரணம் இல்லாமல் அன்பு செலுத்துவான். அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் இவன் இப்படி ஒரு எதிர்பார்த்து கொண்டு அன்னதானமோ இதுகளோ பண்ணுறான். எனக்கு என்ன வரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க சாப்பிடும்போது எவ்வளோ அந்த பசி நீங்கி மகிழ்ச்சியாக போகிறாங்க அப்படின்னு உணர்ந்து அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த லைனில் அவன் ஒரு ஸ்டெப் முன்னேறிட்டான். ஆன்மீக முன்னேற்றமே வந்து விட்டது. அதுக்கு அவனை தூண்டுவதற்கு தான் இது மாதிரியான பரிகாரங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இதை குறை சொல்லலை. ஆனால் நமக்கு தெரியணும் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு. ரெண்டு இருக்குது. இப்போ கொடுக்குறவங்களுடைய பாப புண்ணியம் அவன் கொடுக்கக்கூடிய பொருளில் கலந்துருக்குங்கிற மாதிரி வாங்கிக்கிறவன் பண்ணக்கூடிய செயல்களுக்கும் கொடுத்தவனுக்கும் பொறுப்பு உண்டுன்னு ஒன்று இருக்குது. குருதேவர் சொல்கிறார், ஒருத்தன் வந்து அன்னதானம் பண்ணினானா, அப்போ ஒருத்தன் என்ன பண்ணினா மாடு, அந்த மாட்டை கொல்றதுக்காக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து களைப்பாக இருக்கான். அப்போ இந்த சத்திரத்தில் அன்னதானம் நடக்குதுன்னு உடனே போய் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு தெம்பா விறுன்னு அந்த மாட்டை இழுத்துட்டு போய் வேலையை முடித்தான். இப்போது அவன் பசியை போக்குற காரியத்தை பண்ணினது இந்த அன்னதானம். ஆனால் அந்த மாட்டை அவன் கொலை பண்ணுவதற்கு உதவி பண்ணினதாக அமைந்து விட்டது. கருத்து என்ன அப்படின்னா, செயலில் 100க்கு 100 நல்லதுன்னு கிடையாது, 100க்கு 100 தப்பானதுன்னு கிடையாது. நன்மையும் தீமையும் நலனும் கேடும் கலந்தே தான் இருக்கும். எது அதிகமோ அதை நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். இது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் இந்த கேட்டை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பெருநலனாகி இறைவனை நினச்சி அதெல்லாம் செஞ்சிட வேண்டியது தான். அதனால் இந்த பரிகாரங்களெல்லாம் தெரியாமல் வைக்கல, பெரியவங்க தான் வச்சுருக்காங்க. நாம் நம்முடைய ஆன்மீக பக்குவத்துக்கு ஏற்ப இந்த அபரிக்கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏற்றுக்கொள்ளாது இருப்பதுன்னு, அப்படி அந்த நிலையில் நம்ம ஆரம்பத்தில் இருக்கணும். வியாசர் இல்லை, சுக்கர் அரண்மனையில் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. 1000 பேர் சாப்பிட்டானா 1 மணி அடிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு போடணும் அப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சு அவங்க போடுறாங்க. அந்த மணி அடித்தோடனே அதை கணக்கு வச்சுட்டு சரின்னு அப்புறம் ஒரு கட்டத்தில் அன்னதானத்தை நிறுத்துறாங்க. அன்னைக்கு அதுக்காக இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. 1000 பேருக்கு போட்டு முடிச்சோன்னா ஒரு தடவை மணி அடிக்கணும். அன்னைக்கு பார்த்தா மணி விடாமல் டங் 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 டங்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா அது, எத்தனை பேர் அப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தான் 1000 பேர் சாப்பிட முடியுமா, எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே அப்படி படிப்படியாக சோறு வடித்து கொட்டுறாங்க இல்லையா, அந்த வடித்த கஞ்சி அது ஓடுதான். அதுக்கு ஒரு ஓடை, சாக்கடை இல்லை, ஒரு பாதையில் அந்த வடித்த கஞ்சி ஓடுது. இந்த சுகபிரம்மம் அந்த பார்த்தார், அவர் பசிச்சுதான். உடனே அந்த நேரத்தில் கண்ணில் இந்த கஞ்சி தெரிஞ்சுதான். அதை அப்படி அள்ளி குடித்தாராம். ஒரு ரூபாய் குடிக்க குடிக்க 1 மணி அடிக்குதான். 1000 பேர் சாப்பிட்ட புண்ணியம் அவனுக்கு கிடைச்சதா இந்த 1 ரூபாய் கஞ்சியை இவர் அள்ளி கொடுத்த போது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தானம் பண்ணுறவங்களும் எதுக்காக பண்ணுறாங்க, நம்ம வேண போகணுங்கிறது மட்டும் இல்லை, எங்கேயோ நல்லவர்கள் பெரியவர்கள் தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கிடைக்கட்டும்னு நினச்சி பண்ணுறாங்க. கர்ணன் பற்றின ட்ராமாவில் நம்ம சாமி ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கர்ணன் வேலையாள்கிட்ட சொல்கிறான், பூஜை முடித்த உடனே யாருக்காவது தானம் பண்ணிட்டு தான் அவன் சாப்பிடுவான். அன்றைக்கி ஆளே வரல, தானம் வாங்கிக்கிறதுக்கு யாரும் வரல. உடனே அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வா, இந்த தெரு முழுக்க சுற்றிட்டு வா, எங்கேயாவது யாராவது கஷ்டத்தோடு இருக்காங்களா, அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு நம்ம தானம் கொடுத்துருவோம். அப்போ இந்த வேலைக்காரன் தானாக பேசிக்கிறான். என்ன, ஒருத்தருக்கு இல்லைன்னு கேட்டால் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க, அது பெரிய விஷயம். இவர் என்னடான்னா இல்லாதவன் யார் இருக்கான்னு தேடி தேடி கொடுக்க சொல்கிறாரு, இப்படின்னு இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறான். அதை அவர்கிட்டயே கேட்டான், யார்கிட்ட கர்ணன்ட்டே கேட்குறான் அந்த வேலைக்காரன், ஏன் நீங்கள் இப்படி தேடி பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைப்பா, இந்த தேசத்தில் மானஸ்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க,
அவங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் இருக்காது, ஏழைகள் தான். ஆனாலும் பண்பில் உயர்ந்த அவர்கள் ஒருத்தட்ட போய் கையேந்த விரும்ப மாட்டார்கள். அதனால் அவங்க இங்கே வரமாட்டாங்க. ஆனால் தேவை இருக்கும். அவங்களெல்லாம் நாம் தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். தகுதியான ஆள் ஆனால் வந்து கேட்க மாட்டான், அப்போ நம்மளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி இதெல்லாம் வந்து அவரவர் மனப்பான்மையை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள், அன்னதானம் இதெல்லாம் நடக்கத்தான் வேணும். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ஆன்மீகத்தை மெயினாக நாம் வச்சு கொள்ளும்போது கொஞ்சம் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. டக்குன்னு ஒருத்தர் கொடுக்குறதெல்லாம் வாங்கிடக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் அது எவ்வளோ தூரத்துக்கு புரிந்து கொள்ளப்படும்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி யார்கிட்டையும் ஒட்டாமல் எல்லாரையும் வேணாம் வேணான்னு ஒதுக்கிட்டு போகிற மாதிரி நினச்சிருவாங்க. அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எத்தனையோ இருக்கும். எத்தனை இருந்தாலும் நம்முடைய மனசாட்சி இதை வாங்கிக்கலாம்னு சொன்னால் தான் வாங்கிக்கணும், இல்லைன்னா வாங்கிக்காம தான் இருக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணி உள்ளிருக்கிற அவன் வழி நடத்துதலின்படி நாம் இதை செய்ய வேண்டியதுதான். பல நிகழ்ச்சிகள் இது சம்பந்தமாக ஒரு தர நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய உபன்யாசகர், அவர் நல்ல பக்தர், அவருக்கே ஒரு பெரிய குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் இருப்பாங்க. கிருஷ்ண பக்தி தான், அவர் நிறைய பேசுவாராம். அவரை வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா அவருக்கு சாப்பாடு பண்ணி போட்டால் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சே கூப்பிடுறது. அப்படி போட்டு போட்டு அவர் ரொம்ப சரீரமே குண்டாயிட்டாராம். அவராலேயே தன் காலை எடுத்து வச்சு நடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஒரு பிடிச்சி தூக்கி விட்டால் தான் நடக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு சரீரம் பெருத்து போச்சு. அப்படி இருக்கிற நிலையிலையும் ஒருத்தர் வந்து சொல்கிறாராம், இன்னைக்கு எங்களுடைய இல்லத்துக்கு வந்து நீங்கள் பிக்ஷை இருக்கணுங்கிறாராம். சரின்னு இவர் போகிறார், கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் நல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்ட பிக்ஷைன்னு உடனே பழைய சோத்தையாக போடுவாங்க, நல்லா எல்லாம் போட்டுறாங்க வடை பாயசத்தோடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்கங்கிறாங்க. அந்த வடையை சாப்பிட்டுட்டு அப்பாடான்னு ஒரு ஏப்பம் விட்டாரான். அப்பா நான் சாப்பிட்டுட்டேன், திருப்தியா? உனக்கு திருப்தி தானே அப்படின்னாராம். திருப்தி தான் சுவாமின்னு அவர் போட்டவர் பக்தியோடு சொல்கிறாராம். ஆனால் அவருக்கு எவ்வளவு சிரமம், உடம்புக்கும் சிரமம், அந்த வினையும் அவருக்கு சிரமம் கொடுக்கும். அத்தனைக்கு ஈடுகட்டுற மாதிரி அவர் பக்தி பண்ணும்போது அதுக்கு அது சரியாயிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளுவோம். சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்வோம். எதுவாக இருந்தாலும் இறையருள் என்று இறைவனை நம்பி இருப்போம். முடிவு அதுதான். என்னம்மா? நன்றிங்கம்மா. சரி. இதுல அப்ப நம்ம வந்து ஒரு பிளண்டா இது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதுல நம்ம ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் அணுகி ஆராய்ந்து இறைவன் ஒரு திருவழியில நின்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைங்களாம்பா? ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். நினைச்சு அதை செய்யணும். யார்கிட்டேருந்து எது வந்தாலும் நீ தான் கொடுக்குறேங்கிற எண்ணத்தை மாறாம இதயத்தில் வச்சுக்கணும். அதுதான் பெஸ்ட். அது இருந்துட்டா எந்த தோஷமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நம்ம உணர்வு எங்க இருக்குங்கிறத பார்க்கணும். சரி, அன்னையின் அருளால இன்றைய இணைய வழி சத்சங்கம், பாரதியார் கவிதைகள், பாடல்கள், கேள்வி பதில், சஞ்சலா நிச்சலா எல்லாம் இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நிறைவு பாடல். சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம்
சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா கி ஜெய். அன்னையின் அருளாலே அடுத்த சத்சங்கத்திலே சந்திப்போம். நமஸ்கார். நமஸ்கார். நமஸ்காரம் அம்பா.